Hi friends, இந்த விநாயக சதுர்த்திக்கு ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக 2 ஸ்வீட் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். முதல்ல நட்ஸ் அண்ட் கோவா பூரணம் வச்சு ஒரு மோதகமும், சீனி சேர்த்து ஒரு சாஃப்டான கொழுக்கட்டையும் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இந்த சீனி கொழுக்கட்டை நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. ரொம்ப எளிதாக செய்யலாம் அண்ட் ரொம்ப ஸ்வீட்டாக டேஸ்டியாக கூட இருக்கும். அண்ட் பஞ்சு போல் உள்ள கொழுக்கட்டை தான் இது. நம்ம இந்த கொழுக்கட்டைக்கு வீட்டில் உள்ள அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு இல்லை இடியாப்ப மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். நம்ம கோலை போடும்போது அப்படி லைனாக வரணும். முதல்ல வராது அந்த மாதிரி. அதுக்கப்புறமா தேவையான அரிசி மாவை எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் 1 கப் சீனி அண்ட் 1/2 கப் தண்ணி சேர்த்து சீனி கரையிறது வரைக்கும் கொதிக்க விடணும். நல்லா கரைஞ்சதும் அந்த அரிசி மாவை அதோடு சேர்த்து ஃப்ளேமை லோவாக வச்சுட்டு கிளறி விடணும். முதல்ல கொஞ்சம் கிளறி அது அந்த தண்ணியோடு சேர்ந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கணும். பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பால் வேணும்னு இல்லை, 2வது பால் கூட போதும். 1 கப் தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறணும். தேங்காய் பால் யூஸ் பண்ண விருப்பம் இல்லாதவங்க நம்ம ஆர்டினரி பால் கூட சேர்த்துக்கலாம். அது தேங்காய் பாலிலேயே அது நல்ல வேகணும். கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்து கெட்டி ஆறுது வரைக்கும் அது மாவை லோ ஃப்ளேமில் நல்லா கிண்டி விடணும். அது இப்படி கெட்டியானதும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அது மூடி வச்சு கொஞ்சம் ஆறினதும் நம்ம கொழுக்கட்டையாக செய்யலாம். அதுக்குள்ளே ஸ்டீமரில் கொஞ்சம் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுட்டு நம்ம கொழுக்கட்டையாக சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி உருட்டிக்கலாம். உருண்டையாக உருட்டி வச்சுட்டு, இல்லை உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கூட நீங்கள் உருட்டிக்கலாம். இந்த உருட்டின எல்லா கொழுக்கட்டைகளையும் 10 to 12 minutes ஸ்டீமரில் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான சாஃப்டான இனிப்பான ஒரு கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். நம்ம இதை பஞ்சு போல் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா ஒரு ஸ்லைட் இனிப்போட அது தேங்காய் பால் வாசனையோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம மோதகம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான 1 கப்பு வறுத்த அரிசி மாவை எடுத்து வச்சுட்டு நம்ம மேல் மாவு செய்யணும். மேல் மாவு செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அரிசி மாவு சேர்த்துட்டு 1.5 கப் தண்ணி சேர்த்து கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஊற்றி அதை அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறணும். அது கெட்டியாகிறது வரைக்கும் மாவை கிண்டிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிண்டி அது நல்லா கெட்டியாகணும். ரொம்ப தளர இருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே ஆறுது வரைக்கும் நல்லா கிண்டினதுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சாஃப்டான மேல் மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூரணம் செய்கிறதுக்கு நம்ம அடுப்பில் எல்லாம் வச்சு வெள்ளைப்பாகெல்லாம் வைக்க வேண்டாம். ஜஸ்ட் நட்ஸு, தேங்காய் அண்டு கோவா சேர்த்து செய்ய போகிறோம். பட் தேவைப்படுற நட்ஸை மட்டும் நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்சம் வேர்க்கடலையோ முந்திரி பருப்பும் வறுத்துருக்கேன். முந்திரி பருப்பு சேர்க்க வேண்டாம்னா வெறும் வேர்க்கடலை கூட நீங்கள் வறுத்து எடுத்துட்டு தோல் இல்லாமல் அதை பொடிச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போது ஒரு பாத்திரத்தில் வேர்க்கடலை கொஞ்சம் நரன்னு பொடிச்சு வச்சுருக்கேன். அதுவும்
முந்திரி பருப்பு, அதுக்கு கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன், அப்புறம் வறுத்த கொஞ்சம் எள்ளு சேர்த்தா நல்லாயிருக்கும். அதுலேயும் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கோவா சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபில்லிங் நமக்கு அடுப்புலாம் வச்சு பாகு வச்சு செய்ய வேண்டாம். ரொம்ப எளிதாக ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மோதகத்துக்குள்ளே அந்த ஃபில்லிங்கை வச்சு நம்ம ஸ்டீப் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ பூரணம் தயாராகிடுச்சு. நம்ம செஞ்சு வச்சிருந்த அந்த மாவை ஒரு சின்ன உருட்டியாக உருட்டி மோல்டுலேயோ இல்லை உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி மோதகம் செய்யலாம். நான் இப்போ இந்த மோல்டில் கொஞ்சம் எடுத்து வச்சு அந்த க்ரூஸ் நல்லா வரதுக்காக லேசாக ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு 2 பக்கமும் அதை மேல் மாவை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் பூரணமும் அதுக்குள்ளே வச்சு மூடி அந்த எக்ஸஸ் மாவெல்லாம் எடுத்துடலாம். இது மாதிரி உங்களுக்கு விருப்பமான மோல்டில் கொழுக்கட்டை மோதகம் செய்யலாம். அதே மாதிரி இந்த மோல்டுலேயும் நீங்கள் மாவை எடுத்து வச்சுட்டு பூரணம் வச்சு மூடி அந்த வெளியில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாவெல்லாம் எடுத்து விட்டுட்டு அது மாதிரி செய்யலாம். நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களையும் இதோட இன்வால்வ் பண்ணிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்படி எல்லா மோதகமும் நம்ம செஞ்சு வைக்கலாம். இப்போ மோல்டு இல்லைன்னா நம்ம கையிலேயே கொஞ்சம் ஒரு உருண்டை எடுத்து கிண்ணம் மாதிரி சொப்பு மாதிரி செஞ்சுட்டு அதுக்குள்ளே பூரணம் வச்சு மூடி மோது நம்ம செய்யலாம். இதுவும் ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் நம்ம. ஸோ இது மாதிரி அழகாக நல்லா உருட்டி மோதரி செஞ்சு எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம இதையும் ஸ்டீமரில் ஸோ இப்போ எல்லா மோதகமும் ஒரு 10 to 12 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ 2 கொழுக்கட்டையுமே ரொம்ப டேஸ்டியாக சாஃப்டாக அருமையான கொழுக்கட்டை விநாயகர் சதுர்த்தி செய்வதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபீஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க. தென் தேங்க்யூ. என்ஜாய். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.